ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இந்த புள்ளங்குட்டிகளுக்கு என்ன லஞ்ச்லாம் பேக் பண்ணுறேன்ட்டு பார்க்கலாம். இன்றைக்கி வந்து தக்காளி சாதம் வந்து செஞ்சுட்டு, அது என்னுடைய பெரிய பிள்ளைக்கு செஞ்சுட்டு, அதாவது எங்கள் வீட்டுக்காரங்களுக்கு தக்காளி சாதம் கேட்டாங்க. அதனால் இப்போ அவங்களுக்கு தக்காளி சாதம், ஒரு ஆளுக்கு தயிர் சாதம், ஒரு ஆளுக்கு தேங்காய் சாதம்னு வெரைட்டியாக இன்றைக்கி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு தக்காளி சாதத்துக்கு வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து அரிஞ்சிக்கலான்னு அரிஞ்சு தக்காளி சாதம் வந்து ரெடி பண்ணிட்டேன். தக்காளி சாதம் நான் எப்படி பண்ணுவேன்னு பார்த்தீங்கன்னா, அடுப்பில் வந்து வானல் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு பெருஞ்சீரகம் வந்து போட்டுக்கணும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தக்காளி, வெங்காயம் எல்லாத்தையும் வதக்கிட்டு அப்படியே மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், உப்பு சேர்த்து அது கூட வேக வச்சுருக்க சாதத்தையும் சேர்த்துட்டோன்னா சூப்பராக தக்காளி சோறு ரெடி ஆகிடும். கடைசியாக கொத்தமல்லி புதினாவை பரவலாக தூவி விட்டுக்க வேண்டியது தான். உங்களுக்கு இந்த தக்காளி சோறு பிடிக்குமா என்னன்ட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு சத்தியமாகவே பிடிக்காதுங்க தக்காளி சாதம். ஏன்னா தக்காளி நிறையா இருக்குமா, அதை வந்து சேர்த்து சாப்பிட எனக்கு பிடிக்காது. அதனால் தக்காளி சாதம் வந்து பிடிக்காது. அதுக்குன்னு அவங்களுக்கு பிடிக்கும்ல, அதனால் செஞ்சு கொடுக்காம இருக்கக்கூடாதுன்னு கொஞ்சமாக வந்து செஞ்சுட்டேன். பசங்களுமே இந்த தக்காளி சாதம் வந்து சாப்பிட மாட்டாங்க. அதனால் நல்லா டேஸ்ட்டான தக்காளி சோறு ரெடி ஆகிடுச்சு. அது கூடயே தேங்காய் சாதம், தக்காளி சாதம், தேங்காய் சாதம், தயிர் சாதம், அப்புறம் கொஞ்சமாக சாதம் வெந்துடுச்சு. சரி லெமனை ஊற்றி அது லெமன் சாதம்னு வகையாக வந்து கிண்டியாச்சு. தொட்டுக்க உருளைக்கிழங்கு சிப்ஸ். காலைல பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா பட்டர் தரோன ப்ரெட்டு சாப்பிட்டுட்டு அப்படியே பாப்பாவுக்கும் தலை சீவ வந்து ஆரம்பிச்சிட்டேன். ஏன்னா ஸ்கூலுக்கு மணி ஆகிடுச்சி. அப்படியே தலை சீவி விட்டுட்டு லன்ச்லாம் வந்து எடுத்து வச்சுட்டு பசங்களையும் வந்து கிளப்பி விட்டுட்டேன். ஆல்ரெடி தம்பி வந்து ரெடி ஆகிட்டாரு. பாப்பா வந்து ஷூ போட்டுட்ருக்கா. அப்படியே ஸ்கூல் கிளம்ப வேண்டியதான். அவங்க அப்பா தான் வந்து ஸ்கூலில் வந்து விடுவாங்க. அப்படியே பையை எடுத்துகிட்டு பாப்பாவும் கிளம்பிட்டா. அவங்களுக்கு பாய் சொல்லிவிட்டு நானும் வீட்டுக்குள்ளே போயிட்டேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா குட்டியாக லைக் போட்டுங்க. தேங்க்யூ, பாய்.